நீங்க கோவில்ல போய் விளக்கேத்துறதா இருந்தா இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க. முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனை, என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகள், என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு 5 தீபம் விளக்கேத்தி சாமிக்கு தேங்காய் வளம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்துல வச்சு இன்னையோட எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு மனசார கும்பிட்டு வாங்க. வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு வந்து. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களாம்மா? இப்போ 26வது நட்சத்திரங்க. இந்த 26 நீங்கள் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 2 + 6 அப்படிதான் 26. 6 2 8. இந்த 8ங்கிறது வந்து 1 சூரியன் 2 சந்திரன் 3 குரு 4 ராகு 5 புதன் 6 சுக்கிரன் 7 கேது 8 சனி. அதனால் 8 வருது. அவங்க பிறக்கும்போது சனி திசையில் பிறந்திருப்பாங்க. 8ஆம் நம்பர் தான் சனிங்கன்னு. இவங்க இந்த 8ஆம் நம்பர் சனியாக இருக்கிறனால உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இவங்க யாராவது ஒருத்தர் பிறந்தா முதல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க மீன ராசியில் தான் பிறந்திருப்பாங்க. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உத்திரட்டாதிங்கிறது பசுமாடுங்க. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா இந்த செய்தி கொண்டு போய் கரெக்டாக உலகத்தில் பரப்பிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் செய்தி வாசித்தாங்கன்னா அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. ஏன்னா அவங்க தான் உலகத்துக்கு கொண்டு போய் நியூஸ் பரப்புறது அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். அதனால தான் அந்த துறைகளில் அவங்க போய் இருந்துக்கணும்னு சொல்கிறதுங்க. இப்போ அம்மானு கத்துதுங்க, ஊருக்கே கேட்குதா இல்லைங்களா? பசுமாடு வந்து அம்மானு கத்துது, அதுக்களவாக காது கேட்கலைங்க, பெருசாக கேட்குது. அப்போ உத்திரட்டாதிங்கிறது பசுமாடு, அது கத்துறோன்னு ஊரே கேட்குது பாருங்க என்ன. 1. 2வது அவங்க கையில் கொண்டு போய் மனு கொடுத்தா கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திடுவாங்களா. எந்த கஷ்டமாக இருந்தாலும் உத்திரட்டாதி கிட்ட சொல்லிட்டா கடவுள் சரியாயிருங்களாமா. அது எதனாலேன்னு சொல்லுங்கள்? உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கிட்ட போய் கஷ்டத்தை சொல்லிட்டா அந்த கஷ்டம் சரியாயிருமா. இது எவ்வளோ ஒரு அதிசயம்னு பாருங்கள். அற்புதமாக இருக்குது கேட்குறக்கே. ஆனால் எல்லா கஷ்டத்தையும் எங்கிட்ட சொன்னால் என் நிலைமை என்ன ஆகுதுன்னு தானே அவங்க நினைப்பாங்க. அந்த கஷ்டத்தையும் தாங்கி கடவுள்கிட்ட இருந்து அதுக்குண்டான பரிகாரத்தை அவங்க செய்துக்குவாங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கிட்ட எந்த கஷ்டத்தை சொன்னீங்கனாலும் சரியாயிருமா. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்திரட்டாதி பசுமாடுன்னு நான் சொல்லிட்டேன். சிவன் கோவிலுக்கு எதுக்கால என்ன இருக்குதுங்க? காளை, நந்தி இருக்குது. அது மாடு தானே. அப்போ நந்தி காதில் போய் சொன்னால் மனு கொடுத்தா சிவன் எடுத்துக்கிறாரல்ல. அப்போ உங்ககிட்ட பிரச்சனையை சொன்னால் அது கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருங்கன்னு. எப்படிங்கம்மா? நான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து சொன்னேன். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கிறேங்க. அந்த புத்தகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து சொல்லியிருக்கேன். நீங்கள் சாமி கோயிலில் போய் கோயில் திறக்கலைன்னா நந்தி காதில் போய் சொல்கிறதுக்கு பதிலாக பசுமாடு வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் கூட ஒரு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுத்து அந்த பசுமாட்டு கொடுத்துட்டு அதோட உயிரோடு இருக்கிற பசுமாடுகிட்டையே உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள், அதுவே காதை நிமித்திரன்னு கேட்டுக்குன்னு சொல்லியிருக்கேன். எப்படிங்கம்மா? உத்திரட்டாதி நட்சத்திரக்காருக்கு வந்து பசுமாடுக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குதுங்க. அது மீன ராசியில் தான் அவர் பிறந்திருப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தால் மீன ராசியில் பிறந்திருப்பாங்க. அவங்க பிறக்கும்போது சனி திசையில் தான் பிறந்திருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டில் வறுமை அதிகமாக இருக்குங்க. ஆரம்ப காலத்துகளில் வறுமையின் நிறம் சிவப்புங்கிற கோட்டில் தான் கஷ்டத்தில் வாழ்ந்திருப்பாங்க. அந்த சனி திசை வந்து 19 வருஷ திசையில் 9 9 18 9.5 வயசுங்க. அப்போ கிட்டத்தட்ட 9.5 வயசு வரைக்கும் நம்மளுடைய கஷ்டங்களை உணர்ந்து வாழ்ந்திருப்போம். இந்த 9.5 வயசுக்கு அப்புறம் சனி திசை முடிஞ்ச புதன் திசை வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மாற்றங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். கல்வி ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக, தொழில் ரீதியாக ஒரு சின்ன மாற்றம் அந்த குடும்பத்தில் புதன் திசை நடக்கும். அப்போ புதன் 17 இதில் ஒரு 9 எவ்வளவுங்க? 9 7 16 கிட்டத்தட்ட 26 வயசு ஆகுது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரி 23 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிடுவாங்க. என்னங்கம்மா? 20 வயசுலேயே கல்யாண யோகம் வந்துருங்கன்னு. சிறு வயசுலேயே கல்யாண யோகம் வந்துடும். புதனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாருங்க, கேதும் கல்யாணம் பண்ணி வச்சுருவார். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து சனி திசை 9 வருஷத்துக்கு அப்புறம் புதன் திசை 17 வருஷம், 17 9 26 ஆகி போச்சு. இவங்க 20 இளமையிலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்கன்னு. ஏன்னா அந்த வீட்டில் சுக்கிரன் உச்சமாக இருப்பார். மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருப்பாருங்கன்னு. அவங்க தான் அந்த குடும்பத்தை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரதை எல்லா சுமையும் எடுத்து நான் சுமக்கிறேன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் குடும்ப பொறுப்பை எல்லாமே எடுத்துக்குவாங்களாம். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசினா இரட்டை மீன் இருக்கும் பாருங்க, மீனத்தில் இருக்குதுங்களாம்மா. அப்போ ஒன்றோட ஒன்று வாழணுங்கிறதுக்காகத்தானே அந்த பிறவி வாங்கி வந்தோம். அப்போ இந்த சனி திசையில் அவங்களுடைய இது பாருங்கள்,
வாழ்நாள் முழுவதும் கடைசியில் மற்றவங்களுக்காகவே அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வாழும், தனக்காக வாழாது. என்னங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பசுமாடு போய் காலையில் இருந்து பொழுதா வரைக்கும் பில்லெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு நிற்கும்போது அந்த சாப்பிட்ட பாலை அப்போவே கறந்து அதை காசாக மாற்றி அந்த குடும்பத்தை பிழைக்க வச்சிட்றாங்க. அப்போ அந்த காலத்தை சொல்கிறாங்க, நான் பால் விற்று மோர் விற்று தயிர் விற்று இந்த குழந்தையை வளர்த்துனேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? சரி, பால் விற்று தயிர் விற்று மோர் விற்று வளர்த்துனேன்னு சொல்கிறீங்களே, இது எல்லாமே இந்த பால் எங்கிறது வந்தது? உத்திரட்டாதி நட்சத்திரம் பசுமாடு கட்டுறது தான் வந்தது. அப்போ பசுமாடு இருக்கிறது எல்லாமே கொடுத்துருச்சு. அப்போ அதுகிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ அது இருக்கிறது எல்லாமே கொடுத்துருச்சுன்னா அப்போ மக்களுக்காகத்தானே அந்த மாடு வாழுது. அப்போ உத்திரட்டாதி அப்படித்தானே அவங்க வாழ்க்கை, குழந்தைகளுக்காக வாழுவாங்க. ஏன்னா மீன ராசி இல்லைங்களா, அது குருவோட வீடு. குருன்னா குழந்தைகளுக்காகவே வாழுவாங்க. குடும்ப வாழ்க்கை சரியில்லையாமல் போனாலும் கூட அதை சகிப்புத்தன்மையோடு எடுத்துக்கொண்டு கௌரவத்துக்காகவாது நம்ம குழந்தைகளுக்காக வாழ்ந்துறன்னு சொல்லி கிடைக்கிற சந்தோஷம் கிடைக்கலைனாலும் ஒரு வைராக்கியத்துக்காக உத்திரட்டாதி வாழ்ந்துடும். என்னங்கம்மா, இது எல்லாம் அவங்களுடைய பிறவி அதாவது என்ன சொல்கிறதுங்க, அவங்களோட பிறப்பில் எழுதப்பட்ட விதியை அப்படியே சொல்கிறேங்க. இதெல்லாம் ஒரு நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரன் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் முக்காடு போட்டு அழுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒரு யூடியூப்பில். ஏன்னு கேட்டால் நம்ம விடுற கண்ணீர் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்களா. என்னங்க ஏன்னு கேட்டால் அது என்ன ராசிங்க அது? மீனராசி. வெரி குட். மீன் தண்ணியில் அழுதா கரைக்கு தகவல் வருமா? தண்ணீரும் கண்ணீரும் தண்ணீரும் என்னங்க, கண்ணீர் தண்ணீரில் கலந்துருச்சுன்னா கண்ணீர் விட்டது தண்ணீருக்கு தெரியுமான்னு? அப்போ மீன் அழுகிற தண்ணீருக்கு தெரியாதனால கரைக்கு தகவல் வரலையலங்கண்ணே. தனியாக மேட்ச் பண்ண முடியல வருவங்கண்ணே. மீன ராசிக்கார மட்டும் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா அதை கண்ணுக்குள்ளேயே வச்சு அழுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்ணீரை வெளிவிடாமல் அழுகிறவங்க இருக்காங்க. அப்படின்னு என்னங்க, உள்ளத்தில் அழுகிறது, வெளியே சிரிக்கிறது, தன்னோட வேதனை தனக்குள்ளேயே மூடி வச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னு தன்னம்பிக்கையிலேயே வைராக்கியத்தை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க தொழிலுக்காக. என்னங்கம்மா, இது எல்லாம் நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் கேட்டிங்கன்னா, ஆமாங்க இது எப்படி என்னை பார்த்த மாதிரியே சொல்கிறீங்களே அப்படிம்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருடைய கதை கேட்டாங்க கூட 30 நாளைக்கு 30 உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் வந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி கதை சொன்னால் அப்போ அந்த நட்சத்திரம் அப்படித்தானே? அப்போ பிறக்கும் போதே இப்படி எழுதப்பட்டது தானே. இந்த எழுத்தை மாற்றுறதுக்கு ஒரே வழி என்னென்னா, நம்ம மற்றவங்களுக்காகத்தான் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம்னு தெரியும் போது நமக்கு அளவாவது நம்மளுடைய ஒரு வட்டத்தை போட்டு நம்ம குழந்தைகளுக்கு சீக்கிரமாக பண காசுகளை சேர்த்தி அவங்களுக்கு ஒரு கரை சேர்த்தி விட்றக்கு அதுக்கு போய் நாளைக்கு கையேந்தாத அளவுக்கு நம்மளே ஒரு சரி செய்து இனிமேல் நீ இதுலேருந்து அப்படியே மேலே பொழைச்சிக்குன்னு சொல்லி ஒரு வழியை காமிச்சு கொடுக்க வரைக்கும் தாய் கஷ்டப்படுதுங்க. அதுக்கப்புறம் அது சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தாய்க்கு விடுதலை வந்துடுமா. எப்படிங்கம்மா, இதான் உத்திரட்டாதி நட்சத்திரம். அது மீன ராசி இருக்கிறலையே கடைசி ராசி, கடைசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாதம். உத்திரட்டாதி 25, 26 இல்லைங்களா? அப்போது இப்போ இதில் கணக்கு போடுங்க. அப்போது இந்த சனி திசை வந்து 19 வருஷத்தில் 8.5 வருஷம், புதன் 1 17, 17 ஒரு 9 26, அப்போ 26க்கு மேலே புதன் முடிஞ்சு கேதுல கல்யாணம். கேதுங்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26 ஒரு 7 33. அப்போ 33 வயசுக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருது. சுக்கிர திசை 20 வருஷம். இந்த சுக்கிர திசை வேணால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காருக்கு அமோகமான யோகம்ங்க. எப்படி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி திசை முடிஞ்சு புதன் திசை முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கிர திசை வரும். இது எப்போ வரும்? 9 வயசில் சனி திசை போயிடும். இதில் சனி போய் புதன் திசை 17 வருஷம், 17 9 26, கேது ஒரு 7 வருஷம், 26 ஒரு 7 33. 33 வயசுக்கு மேலே இப்போ சுக்கிர திசை ஜாதகத்தில் வந்துருங்க. அப்போ சுக்கிர திசை வந்து யோகம் தானே என்னங்கம்மா. அப்போ சுக்கிர திசை 20 வருஷம் யோகம்ங்க. இந்த 20 வருஷத்துக்குள்ளே 55 வயசுக்குள்ளே புத்தி உள்ள பிள்ளையாக இருந்தால் பொழைச்சிக்கணுங்கன்னு என்னங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லணும் இல்லைங்களா? சொல்லாமல் விட்டுட்டோம்னு வைங்களேன் கொஞ்சம் இதாக போயிடும். அப்போ சுக்கிர திசை 55 வயசுக்குள்ளே முடியுதுன்னா அதுக்குள்ளே நீங்கள் கடைசி காலத்தில் தங்கறக்கு ஒரு வீடு, கையேந்தி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேங்க்கில் ஒரு பேங்க் பேலன்ஸு, கொஞ்சம் நகை நட்டு, பொருளாதாரங்கள், குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு, செய்கிற தொழிலில் ஒரு லாபங்கள், பேரு புகழ், 10 பேருடைய கான்டாக்டு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதனுடைய அமைப்பு யாரோ ஒருத்தர் மொழி தெரியாவது அது வளர்ந்துட்டு போயிட்டுருக்கும். அப்போது சுக்கிரன் திசை 55 வயசு, சூரியன் திசை 6 வருஷம், 60 வயசுங்கும் போது ரிட்டையர்டுங்க. சூரியனில் வந்து 60 வயசில் உத்திரட்டாதி ரிட்டையர்டுங்கன்னு. அப்போ இங்கே சனியில் ஆரம்பித்து இங்கே அப்போ மகளில் ஆரம்பித்து அப்பனில் முடியுது.
சனின்னா மகன், சூரியன்னா அப்பன். கரெக்டாக இதில் ஆரம்பித்து இதில் முடியுது. அப்போ ஒரு காலத்தில் தாய் வந்து பிள்ளைக்கு சோறு போட்டு வளர்த்துனீங்க. உங்களுக்கு 60 வயசு வரும்போது புள்ள வந்து தாய்க்கு சோறு போட்டு வளர்த்து. இப்படியெல்லாம் ஜாதகத்தில் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் தான் அதிசயங்கள். இந்த மாதிரி ஒரு வயசு வேறையா திசை வேறையா உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும்போது இனிமேல் பயம் இருக்குங்க. யாரும் பயப்படுத்துறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்க. ஐயோ நம்மளுக்கு வயசு போயிடுச்சு, காலம் போயிடுச்சு, நல்ல திசை போயிடுச்சுன்னு சொன்னால் தானே இனிமேல் அந்த நல்ல திசையில் ஓவர்டேக் பண்ணி போவாங்க. பயம் எதுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத பயம் இல்லைங்க. வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு இது வேணும் இல்லைங்களா? அப்போ இந்த ஜாதகத்தில் இதனுடைய அம்சம் எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கிறதுனால அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடுவோங்க. ஜாதகத்தில் பிறவி கர்மாவிலேருந்து நம்ம ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய கோயில் இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்குன்னே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோவிலை உங்களுக்கு நம்ம மக்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுடைய தாயுடைய கர்ப்பத்துக்குள்ளே 10 மாதம் குடியிருந்து இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வெளியில் வந்தீங்க இல்லையா, அந்த கர்ப்ப வாசனை தோஷம் நிவர்த்தி ஆகுமா, கர்ப்பகால தோஷம் நிவர்த்தி ஆகுமா. அப்படின்னா பாருங்கள், யார் வந்து முதல் திசை இருக்குதோ அந்த திசைக்கு உண்டான கோயில் போயிட்டு வந்தால் தான் ஜாதகமே வேலை செய்யுமா. அதனால தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் பசுமாடு. அதனால் உங்களுக்கு மனசு சரியில்லைனாலோ, இல்லை உங்களுக்கு பிறந்த நாள் வந்துட்டாலோ, ஒரு கல்யாண நாள் வந்துட்டாலோ, நான் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல நட்சத்திரங்கள் வந்துட்டாலோ பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுத்து கோமாதாவை 3 முறை சுற்றி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அந்த கோமாதா வாழ்த்துனா நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்களா? எப்படிங்கம்மா? அருமை ஐயா. அதாவது இந்த கூஸ்பம்ப்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, என்னென்னா அப்படியே வந்து உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து சொன்னது எல்லாமே வந்து எனக்கு தான் ஐயா. என்னோட நட்சத்திரமே வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து மற்றவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா என்னன்னு தெரியல, பட் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு துளி கூட மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து எனக்கும் வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓகே, நமக்கு சுக்கிர திசை வரப்போகுது, இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு. உங்களோட ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது மற்ற எல்லாருக்கும் சரி இதே சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேயா. பாருங்க, உங்களுடைய முகத்துல அந்த ஒரு கலை, ஒரு பூரிப்பு இருக்குதுங்க. இப்படி ஒரு பெண்கள் இப்படி சந்தோஷப்படுறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் இந்த சுக்கிரன் திசை வந்து இப்படி உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு ஒரு 35 வயசுக்கு மேலே அவங்களுக்கு சுக்கிரன் திசை வந்து அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு வந்துட்டா எல்லா பெண்மணிகளும் நல்லா இருப்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா. ரொம்ப அருமையான பலன்களை கொடுத்துருக்கேன். நான் மன மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து இன்னும் பலர் வந்து கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கங்க ஐயா. உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து பல்வேறு பலன்கள் சொல்லியிருந்தீங்க. நானே உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு துல்லியமாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கோவில் சொல்கிறேன், போய் வழிபட்டுட்டு வாங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ரகசிய கோவில் சொன்னீங்கன்னா மக்களோட மக்களாக நானும் தெரிஞ்சுப்பேன். கண்டிப்பாங்கம்மா. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மீனராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஆதிகால பரிகார கோயிலுங்க. முன்னோர்கள் எல்லாம் ஆதி காலத்தில் கட்டி வச்ச கோயில் இன்னைக்கு தான் இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வரோம். அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் பக்கத்தில், தீயத்தூர் பக்கத்தில் தான் சகசர லட்சுமீஸ்வரர் கோயில் இருக்குதுங்க. அந்த கோவிலில் போய் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு உங்களுக்கு ஒரு தீபாரதனை காமிச்சு சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் பேரில் சாமி கும்பிட்டு வந்தால், அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு வந்தால் புது பிறவை எடுத்து நீங்கள் வந்ததுக்கு சமம். வாழ்க்கையில் ஒரு முறை கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த பதிவெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கும் இது சேர்ந்து தான் ஒரு உலகத்துக்கு ஒரு புத்துணர்வான அரங்கேற்றமாகறதுக்கு இந்த ஆதிகால பரிகார கோயில் எல்லா மக்களுக்கும் ஈஸியாக கிடைக்குது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுங்க. கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்கும்.